வாழ்க்கையில் உறவுகள் என்பது ரொம்ப அற்புதமானது, வரப்பிரசாதமானதுங்க. நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் இழக்கக்கூடாது. அதுக்கு நம்ம இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, ஒரு கல்யாணம் முடிச்சு போகிறவங்க அவங்க வீட்டில் போன இந்த பொண்ணுக்கு என்ன செய்வோம், எல்லாமே புதுசாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிச்சனில் போய் ஒரு சமைக்கிறதுனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒன்று சமைச்சு கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க, இது இப்படி இல்லை அப்படி சமைக்கணும்பாங்க. உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. மனசில் ஒரு கஷ்டமே இருந்தாலும் ஹஸ்பண்ட்டை போய் சொல்லி என்ன செய்யக்கூடாது, அவங்கள போய் வருத்தப்பட வைக்கக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது இடையில என்ன செய்யணும், நம்ம டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண அவங்களுக்கு என்ன செய்யும், அது ஒத்து போயிடும். இப்போ நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் எங்கள் வீட்டில் நான் இது வச்சேன், சாம்பாரும் அவரைக்காவும் வச்ச உடனே எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இவ்வளோ காரமாக இது எப்படி சாப்பிட்றதுன்னாங்க. அதே மாதிரி எனக்கு வெஜிடபிள்ஸ் தண்ணியில் வச்சு சாப்பிட்றது பிடிக்காது. எனக்கு அந்த லைட் ஆயிலே பாத்திரத்தை சிம்மில் வச்சு அதை வேக வச்சு அதை சாப்பிட்றதா எனக்கு பிடிக்கும். ஆனால் இவங்க அதை பார்த்து சொல்லுவாங்க, பச்சையாக இருக்குது எப்படி சாப்பிட்றதும்பாங்க. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அம்மா வீட்லேயும் சொல்ல மாட்டேன், ஹஸ்பண்டே சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவேன். அதே எங்கள் வீட்டில் எப்படி வைப்பாங்கன்னா, மீன் குழம்புலாம் வச்சாங்கன்னா, எங்கள் அம்மா வச்சாங்கன்னா மிளகாலாம் அப்படியே கிள்ளி போட்டு வைப்பாங்க பாருங்கள். மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி மீன் குழம்புலாம் வச்சவங்க சொல்லுவாங்க, உரப்பாக இருக்கும் எப்படி சாப்பிட்றதும்பாங்க. நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுலே நம்மளுடைய மெத்தட் குவாலிட்டி என்ன செய்யணும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம மெத்தடு ஃபுட்டையும் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு நம்ம மெத்தட் ஃபுட்டையும் கொஞ்சம் செய்யும்போது அவங்க என்ன செய்வாங்க, நம்மளோட மெத்தடுக்கு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் எங்கள் மாமியார் பக்கத்தில் வரவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் சமைக்கலாம், அப்படி சமைப்பா இப்படி சமைக்கான்னு உள்ளே வருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன்னா மாமியார் சொல்லுவாங்க, எந்த சமையல் அவள் டேஸ்ட்டாக சமைப்பா, நல்லா சமைப்பா, அவள் சமைச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன், என்னுடைய உறவுகளை மேம்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் கல்யாணம் முடித்து 15 இயர்ஸ் ஆகுது. ஆனால் என்னை பற்றி எங்கள் வீட்டில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு சாப்பாடு எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் கல்யாணம் முடிச்சு போகிற வீட்டில் என்ன பிரச்சனைனோ அதை பற்றி டோன்ட் கேர். நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்படி சொன்னாங்களா, இதை எப்படி மாற்றலாம் அப்படி திங்க் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் மாறிக்கணும். நம்மளுடைய குவாலிட்டியை உள்ளே இறக்கி அவங்க ரெண்டையும் மேக்மைஸ் பண்ணிங்கன்னா அவங்க நமக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் உறவுகள் என்ன செய்யணும், இதே மாதிரி கீப் அப் பண்ணுங்கள். உறவுகள் பலப்படும், வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.